அஜித், த்ரிஷா எல்லாரும் தான் சொல்றாங்க. எங்களுக்கு விஜய் இருந்தா போதும். தேங்க்ஸ். விஜய் மட்டும் போதும் எங்களுக்கு. நான் வெறித்தனமான தளபதி ஃபேன். யார் வச்சது போலீஸ் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா, ஏன்னா இதோட 2 படம் தான் வரும். ஸோ இதுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணுறோம். அதனால வெயிட் பண்ணிடுறீங்க. இந்த தடவை எப்படி செலிப்ரேஷன் கம்மியாக இருக்குன்னு நிறைய பேர் எப்படி பார்க்குறீங்க? மேபி டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் செலிப்ரேட். லாஸ்ட் டைம் லியோவை விட டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி யாருக்கும் கிடைக்கல. ஸோ அதனால தான் நினைக்கிறேன். லண்டன், கனடா மாதிரி இடங்கள்ல வந்து ரிவ்யூ வந்து பாசிட்டிவாக வந்துட்டு இருக்கு. ஓகே, அதை பார்த்தீங்களா? இல்லை, நான் அப்படியே எழுந்து ஃபோனெல்லாம் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வந்திருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம ஏதாவது ஹைப்போட வந்தால் அது வேலைக்கு ஆகாது. ஸோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தேட்டரில் பார்த்துட்டு வந்து தான் சொல்லலாம். ஓகே, நான் கால் பற்றி ஒரு போஸ்ட் விட்டாங்க. பைக்கில் 2 விஜய் போகும்போது 3வது விஜய் வந்து கண்ணாடியில் மிரரில் தெரியும். அதெல்லாம் சொல்லாதீங்க ப்ரோ. நானே பார்க்கல. நீங்கள் அதை பார்த்தீங்களா? நான் எதுவுமே பார்க்கல. ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கேன். படத்தில் பார்த்துட்டு தான் நான் வந்து சொல்லுவேன். எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா விஜய் இந்த படம் லாஸ்ட், இன்னும் ஒரு படம் தான் இருக்குது. எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது? பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கோம். இதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்காது. ஸோ எப்படி இருக்கும், தளபதியை கொண்டாட வந்திருக்கோம், அவ்வளோதான். என்ன தளபதி ரொம்ப பிடிக்கும்? குட்டி தளபதி, இளைய தளபதி? தளபதினாலே எனக்கு பிடிக்கும். அதாவது இவரு வேற யாரும் இல்லை. இப்போ கட்சிக்கு வர போகிறாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? பார்க்கலாம். நியூவாக யாராவது வந்தால் வெல்கம் பண்ணலாம். ஸோ அவர் எதுவும் ஒரு பொசிஷனை விட்டு தான் வராரு. லைக் படம் இல்லாமல்லாம் வரல. ஸோ வராரு, நல்லா பண்ணாருன்னா நீங்கள் இது பண்ணுங்கள். அது அவங்கவுங்க ப்ரையாரிட்டி. ஸோ சான்ஸ் கொடுக்கலாம். சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். இந்த படம் ஜெயிலரோட வசூல் பீட் பண்ணும். எல்லா வாட்டியும் பண்ணோன்னு நினைக்கிறேன். பண்ணிடும். எனக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த படம் தான் 1000 crore அடிக்க படம், ஃபஸ்ட்டு தமிழ் படம். ஏன்னா நமக்கு தமிழ் படம் இதோட 1000 அடிக்கவே. ஆக்சுவலாக அவர் லாஸ்ட்டு படம், அந்த படம் கம்மியாக இருக்கதான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதை பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக அடிக்கும். கண்டிப்பாக அடிக்கும். வெங்கட் பிரபு கூட்டணியில் இருக்கும்போது இந்த படம் எவ்வளோ ஃபன்னாக இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு நல்லா ஃபன்னாக இருக்கும். ஏன்னா வெங்கட் பிரபுனாலே காம்போ நல்லா காமெடியாக தான் இருக்கும். ஸோ நல்லா என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஃபுல் மசாலா மிக்ஸாக தான் இருக்கும் ஃபுல்லாக. நீங்கள் எந்த அளவுக்கு தளபதி? நான் வெறித்தனமான தளபதி ஃபேன். போடா வெறித்தனமான ஃபேன். இங்க பாருங்க ப்ரோ. நல்ல ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் ப்ரோ வந்திருக்கோம். கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும்னு நாங்கள். நம்ம சென்னை தான் ப்ரோ. இங்கேருந்து வரோம், வடபள்ளியிலேருந்து வரோம். லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எப்பவுமே ரோஹினியில் இன்னும் வேறு மாதிரி இருக்கும். பட் இந்த 4 AM ஷோ இல்லாதனால மேபி லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. பயங்கர ஹைப்பாக தான் ப்ரோ இருக்குது. ஆல்ரெடி வந்து இந்த இன்டர்வியூஸ்லாம் பயங்கரமாக ஹைப் ஏற்றி விட்டாங்க. ஸோ அந்த ஹைப்பில் தான் வந்திருக்கோம். கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும்னு நம்புகிறோம். வந்தால் நல்லா தான் ப்ரோ இருக்கும். பார்ப்போம் ப்ரோ, பார்த்துட்டு சொல்லுவோம். தெரியல ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ, பார்த்துட்டு சொல்கிறேன் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ நல்லா தான் இருக்கும் நம்புகிறோம் ப்ரோ. நாங்களும் தேங்க்யூ. தெரியல ப்ரோ, எத்தனை விஜய் இருந்தாலும் தளபதி எப்பயுமே மாஸ் தான் ப்ரோ. வசூல்லாம் எனக்கு தெரியல ப்ரோ. எப்படி இருந்தாலும் வசூல் வந்து அடிச்சு தூக்க தான் போகுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரீமாக எதிர்பார்க்குறோம். லைக் விஜய் மூவினாலே எக்ஸைட்மெண்ட் தானே சார். 4 AM ஷோ இல்லை இல்லையா? ஸோ அதனால் நியூவாக தான் இருக்குது. பட் 4 AM ஷோ ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப 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 மிஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக இருக்கும். ஆல்வேஸ் ஆஸ் விஜய் ஃபேன். தேங்க்யூ. பார்த்து 3 விஜய். பார்த்தேன். இல்லை, ஆக்சுவலி டிஏஜிங் நல்லா ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மூவி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
அஜித் த்ரிஷா எல்லாரும் தான் சொல்றாங்க எங்களுக்கு விஜய் இருந்தா போதும். தேங்க்ஸ். விஜய் மட்டும் போதும் எங்களுக்கு. சாரி ப்ரோ, விஜய்க்காக தான் ப்ரோ வந்துருக்கோம், வேற யாரும் வேணாம். சாரி ப்ரோ, ஆல்ரெடி ஆல் தேட்டர்ஸ் புக்டு ஃபார் ஆல்மோஸ்ட் a week I heard like. தேங்க்ஸ். எப்படி போயிட்டு இருக்கு? இன்னும் படம் போல ப்ரோ, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். செலிப்ரேஷன் இல்லை அப்படி இல்லை, டைமிங் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல ப்ரோ. எங்களுக்கு செலிப்ரேஷனாக 4 மணிக்கு தான். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே டிராஃபிக் இருக்குது, ஃப்ரீயாக பண்ண முடியாது. 4 மணிக்குனா டிராஃபிக் இருக்காது. நாங்கள் நைட் 12 மணிக்குலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா ரோகிணி வந்து தளபதியோட ஃபோர்ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க எப்போவுமே. ஸோ நாங்கள் ஃபேன்ஸாக வந்து இங்கே தான் நல்லா கொண்டாடுவோம். பட் அது இல்லாதது ஒரு வருத்தம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் 4 மணிக்கு இருக்குது, கேரளா 4 மணிக்கு இருக்குது, பெங்களூர் 4 மணிக்கு இருக்குது. ஸோ எல்லா பக்கத்து ஸ்டேட்லேயும் 4 மணிக்கு இருக்கும் போது நம்மளது இல்லாத ஒரு வருத்தம் தான் வரும் கண்டிப்பாக. அங்கே வந்து ரிவ்யூ போட்டு முடிச்சிட்டாங்க, லண்டனு, கேரளா, பெங்களூர், பாசிட்டிவ் ரிவ்யூ தோணுது. இல்லை ப்ரோ, நான் வந்து உண்மையாக சொல்லணும்னா நைட்டு 12 மணிக்கே வந்து நான் வந்து நெட் ஆஃப் பண்ணிட்டேன், இன்னும் ஆன் பண்ணல. ஏன்னா எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, 4 மணிக்கு ஷோ போய் பார்க்குறவங்க தளபதி ரசிகர் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஹைப்பில் போஸ்ட் போடுவாங்க கண்டிப்பாக. பட் ஆனால் நம்ம போய் உள்ளே பார்க்கும் போது அந்த ஃபீல் வேணுன்றதுக்காக நம்ம இந்த ரிவ்யூலாம் பார்க்கல, எதுவும் பார்க்கல. பிளாங்காக தான் போகிறேன் கண்டிப்பாக. ஐடியா இருக்குது வெங்கட் பிரபு இல்லை, அவரோட ஸ்க்ரீன் பிளேக்கு மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது ப்ரோ எப்போவுமே. ஏன்னா இவ்வளோ வருஷத்தில் அவர் எடுத்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேறு மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி படமாக இருக்காது கண்டிப்பாக. ஸோ இப்போ கடைசியாக வந்த மாநாடே கூட எடுத்துக்கோங்களேன், ஒரு வித்தியாசமான ஒரு கதை தான் அது. ஸோ அவரோட ஸ்க்ரீன் பிளே எனக்குமே வந்து பிரச்சனை இருக்காது, அதனால் ஒரு நம்பிக்கை இருக்குது ப்ரோ கண்டிப்பாக. ஆமாம், 2 விஜய் பைக்கில் போகிற மாதிரி, ஆமாம், மிரரில் ஒரு விஜயோட கண்ணு தெரியுற மாதிரி. ஓகே, கண்ணாடியோட மிரர் அது இப்படி பார்க்குறேன். 3 விஜய் இருக்கிறது மெயின் இல்லை, எனக்கு அப்படி தோணல. 2 விஜயாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய குழப்பத்தை உண்டாக்கியிருக்காங்க. ஏன்னா ஒருத்தங்களும் பேசும்போது டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்டர்வியூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யாருமே வந்து இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்குன்றதும் சொல்லலை, இப்படி தான் இருக்க போதும் சொல்லலை. ஸோ அதனால் அது எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு சஸ்பென்ஸாக தான் இருக்குது இது வரைக்கும். கண்டிப்பாக. ஆமாம், தலையோட வாய்ஸ் வந்தாலே அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து தளபதிக்கு எப்போவுமே ரசிகர் வந்து எப்போவுமே சண்டைன்றது இருக்குது. நாங்கள் பெஸ்ட்டு இப்படி பெஸ்ட்டுன்றது தான் எப்போவுமே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அவரே தான் சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில். இப்போ கட்சியாக இன்டர்வியூ கொடுக்கும்போது கூட அவர் சொன்னார், இந்த மாதிரி மங்காத்தாலே நான் வந்து விஜயோட ரெஃபரன்ஸ் வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி இதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ வந்தால் கண்டிப்பாக அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைபாக தான் இருக்கும் கண்டிப்பாக. தேட்டரே ஒரு வைபாக தான் இருக்கும். அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக பீட் பண்ணோம், நம்பிக்கை இருக்குது ப்ரோ கண்டிப்பாக.